ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டம் டெரஸ் கார்டன் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். எப்படி நாங்கள் க்ளீன் பண்ணுறோம், எப்படி நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம், என்னென்ன வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கார்டன் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாமே அங்கங்கே கிளட்டர் ஆகிட்டு அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே இந்த மாதிரி பாசியாக டர்ட்டியாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு. அதுக்கு முன்னாடி செடிகள் எல்லாமே படர்ந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரூன் பண்ணும்போது குப்பை ஆகிடும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டே எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு மாதுளஞ்செடி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மல்லிப்பூ செடியை ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம். நம்ம இது மாதிரி கட் பண்ணும்போது நல்லா துளுத்து பூவுமே நிறைய வரும். ஸோ அதுக்காக தான் ஒன்று ஒன்றா பண்ணோம். இந்த வீடியோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுத்ததுன்றதுனால சாமந்தி பூ பார்த்திங்கன்னா நல்லா பூத்து வந்திருக்கு. சாமந்தி பூ பூக்கிற சீசன் அந்த டைம். ஸோ அதனால் நல்லா மொட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த தரை இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவுமே கரையாக இருக்குது. செடிகள் இருந்த இடம் எல்லாமே இந்த மாதிரி ரவுண்டாக கரையாக இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி கரைனா போகிறது கஷ்டம். இப்போ ரீசெண்டாக வந்த பாசி இதெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக பவர் வாஷர் வச்சு அழகாக சூப்பராக க்ளீன் பண்ண முடியும். இந்த பவர் வாஷரை நாங்கள் எங்கே வாங்கியிருந்தோம், என்ன பிராண்ட், இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. நான் அதை இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் இங்கே மேலே பின் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பவர் வாஷர் வர்த்தான ப்ராடக்ட்னு தான் சொல்லணும். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுது பாருங்கள். ஒவ்வொரு இடத்தையும் அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே, இந்த ட்ரெயின்ஸில் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்லேயே தான் ரெடி பண்ணோம். ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த மாதிரி வைக்கணுன்றதை பிளான் பண்ணி அந்தந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுருந்தோம். எங்களுக்கு அந்த டியூப் இல்லாதனால அதுக்கு நாங்கள் செங்கல் கொடுத்து அந்த மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா மாற்றியுமே வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். சீக்கிரத்தில் அந்த இடம் கரையாகாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு க்ளீன் பண்ணி அந்த இடத்துல ஸ்டாண்ட் வச்சுட்டு அங்கே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு இடத்த க்ளீன் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொரு இடத்த க்ளீன் பண்ணி அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த செடி வச்சா கரெக்டாக இருக்கணும் பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். எந்த செடி எங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதாவது வெயில் ரொம்ப தாங்குற செடி ஒரு செடி இருக்கும், ஒரு சில செடிகள் வெயில் தாங்காது. அதை மாதிரி பார்த்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியும் வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், சாமந்தி பூவில் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு. நல்ல சீசனில் சூப்பராகவே பூக்கும் இந்த சாமந்தி செடி. அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோழி கொண்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி. இந்த கேப்சிகம் செடியில் பாருங்கள், ஃபுல்லாக நல்லா பூ காய் எல்லாமே இருக்குது. நல்லா பிஞ்சு வந்திருக்கு. செடி ஃபுல்லாமே நல்லாவே காய்ச்சிச்சு கேப்சிகம். அப்போது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒர்க் இது. அன்றைக்கி நாங்கள் முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த மாதுளம் செடியும் இன்னொரு சைடு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம். எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணி வச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் மல்லிப்பூ செடி இது எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற செடிகள் எல்லாமே ஒரு சைடு, சின்ன தொட்டிகள் எல்லாமே ஒரு சைடு அந்த மாதிரி. அண்ட் பாவக்காய் செடி அந்த இடத்துல அப்படியே பந்தல் மாதிரியும் ஏற்றி விட்டாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா பூ பூத்துருக்கு. எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இந்த சைட்லேயும் நல்லா வளர்ந்து நிற்குது. ஃபுல்லாமே வச்சதுக்கப்புறமா இந்த சைடில் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நீட்டாக இருந்தது ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. அண்ட் மிளகாய் செடி பார்த்திங்கன்னா இந்த நீட்டாக ஊசியாக காய்க்கிற இந்த மிளகாய் செடி இதில் நிறைய காய் காய்ச்சிச்சு. நல்லா கொத்தாக காய் இருக்கும். இது எனக்கு தேவைப்படுற போது மட்டுமே நான் பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த செடி பார்த்திங்கன்னா கொடியவரை அப்போ தான் வளர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் நல்லா இந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டோம். ரொம்ப நல்லாவே வளர்ந்தது. அண்ட் கத்திரிக்காவும் சூப்பராக காய்ச்சிச்சு. எல்லாம் காய்ச்சி முடிஞ்சு ஒரு விதைக்கு விட்டுருந்தேன். அதுலேருந்து நிறைய செடியுமே வளர்ந்துருக்கு. இப்போ வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.